நிகழ்ச்சியை தலைமையேற்று நிகழ்த்தி தருவதற்கும் எங்களை பெருமைப்படுத்துவதற்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் சாமி செல்வ விநாயகம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம். நாமக்கல் மண் இன்று ஒரு இளம் கவிஞரால் மேலும் ஒரு அடி உயர்கிறது என்றே சொல்லிவிட இயலும். அன்பிற்குரிய சான்றோர்களே, நீங்கள் மேடைக்கு வந்து அந்த இளம் கவிஞரை வாழ்த்துமாறு அனைவரின் சார்பாக வேண்டுகிறேன். திருமதி அமுதா பெரியண்ணன் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்ளும் வரிசையில் முன்வரிசையில் இருப்பவர். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். சௌமியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தங்கள் பங்களிப்பை வழங்க இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நாமக்கல் பாவேந்தர் இலக்கிய பேரவையினுடைய தலைவர், பாவேந்தர் இலக்கிய பேரவையினுடைய செயலர், சேலம் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பா செல்வராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செங்கோட்டையன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கூலிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாமக்கல் மகிழ்ச்சி மன்றத்தை சேர்ந்த நண்பர் ராஜேந்திரன், கோவையிலிருந்து இவ்விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு சீமான் கனி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நாமக்கல் நவோதயா அகாடமியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய அறிவரசு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு அக்ரி சேகர் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைக்கு நூல் வெளியிடுகிற கதாநாயகி எங்கள் மதிப்பிற்குரிய செல்வி கௌசி கந்தசாமி அவர்களையும் தம் தாய் தந்தையரோடு மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். வரவேற்கலாமே. தற்பொழுது விழா முறைப்படி இனிதே தொடங்க விளைகின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. கவிதை எல்லோருக்கும் வாய்த்திடும் அருமை உடைத்தன்று. கருவிலே திருவுடையோர்க்கு மட்டுமே வாய்க்கின்ற மிக பெரும் பேறு கவிதை எழுதும் ஆற்றல். அந்த ஆற்றல் கௌசி கந்தசாமி அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அவர்களது நூலை வெளியிட்டு இன்று வாழ்த்த பல சான்றோர்கள் நம் நாமக்கல் மண்ணிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் குடும்ப உறவுகளையும் வரவேற்பதற்காக செல்வி சௌமியா அறிவழகன் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தமிழ் அன்னைக்கு எத்தனை ஆயிரம் மணியாரங்கள் பூட்டி மகிழ்ந்தாலும் அவள் ஈன்ற செந்தமிழுக்கு செல்வங்களுக்கு திகட்டுவதே இல்லை. வள்ளுவன் முத்தாரம் அணிந்து, கம்பனின் மணியாரம் அணிந்து, பாரதிதாசன் அணிவித்த கவியரங்கள் அணிந்து கன்னி தமிழ் தாய்க்கு நாமக்கல் கவியின் தீப்பொறி சுடரில் ஒளி எடுத்து, புதுமை என்னும் நார் எடுத்து, விண்ணிலும் மண்ணிலும் புகழ் எடுத்து,
இயலும் முரணும் என்னும் ஒரு கவிதை மகுடம் புனிந்து எங்குல செல்வி கௌசி கந்தசாமி அணிவிக்க வந்துள்ள வேளையில் இங்கு வருகை தந்துள்ள அன்புசார் நெஞ்சங்களையும் பெருமதிப்பிற்குரிய கல்வியாளர்களையும் பெரியோரையும் சிறியோரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஈன்ற பொருளில் அகல்மகிழ்வாள் தாய் தன் மாணவியின் சாதனையை காணும்போது பேரின்பம் கொள்வார் ஆசிரியர். சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் தமிழ் தங்கம் முனைவர் திரு செல்வ விநாயகம் சிறு நட்சத்திரத்தின் கவிக்கேற்ப வண்ண சூரியனாய் வந்தது போல் தம் மாணவியின் புத்தகத்தை வெளியிட எத்தனையோ வேலைகதை ஒதுக்கிட்டு இங்கு வந்து அமர்ந்திருப்பது எத்தனை அரிய காட்சி. நன்றி நன்றி, உம் நல் உள்ளத்திற்கு எங்களது நன்றி. முதல் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வந்துள்ள திரு வேலவன் ஐயாவுக்கும் எங்களது நன்றி. முனைவர் தேவேந்திரன் அவர்களுக்கும் எங்களது நன்றி. திருமதி அமுதா பெரியண்ணனுக்கும் எங்களது நன்றி. மற்றும் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வந்துள்ள புலவர் சுப்பையன் அவர்களையும் அவர் தலைவர் பாவேந்திர இலக்கிய பேரவை நாமக்கல் மற்றும் புலவர் கந்தசாமி அவர்களையும் செயலர் பாவேந்தர் இலக்கிய பேரவை திரு துரை கலையமூர்த்தி SRV ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முனைவர் பா செல்வராஜ் உதவி பேராசிரியர் அரசு கலைக்கல்லூரி சேலம் அவர்களையும் கோ செங்கோட்டையன் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களையும் ஆறுமுகம் அவர்களையும் என் ராஜேந்திரன் மகிழ்ச்சி மன்றம் நாமக்கல் அவர்களையும் சீமான் கனி கேரியர் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் கோவை அவர்களையும் அறிவரசு தலைமை ஆசிரியர் நவோதயா அகாடமி அவர்களையும் அக்ரி சேகர் ஆசிரியர் சிவகிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏற்புரை வழங்க உள்ள செல்வி கௌசி கந்தசாமியும் என் மனதார வரவேற்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளராக இங்கு வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கோபால நாராயணமூர்த்தியை வருக வருக என்று வரவேற்று இவ்வரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி. இருக்கிற ஒரு மண் அவர் வரிசையில் வந்திருக்கிற இளம் கவிஞர் கௌசி கந்தசாமி அவர்கள் நேற்று நாமக்கல் கவிஞருடைய 125வது பிறந்த தினம். அதையொட்டி ஏராளமான சிறப்பு நிகழ்வுகள் நடந்தேறின. அவரை குறித்த ஓரிரு கவிதை வரிகளோடு இன்றைய விழாவின் தொடக்கம். நாமக்கல் பெற்றெடுத்த நாமகளின் தலைமகன், மோகனூரில் பிறந்த கோஹினூர் வைரம், 8ஆம் பிள்ளையாக பிறந்து 8ஆக்கணியாக இருந்த தமிழை எட்டி பிடித்து 8 திசையெங்கும் பட்டி தொட்டியெல்லாம் பாடி பரப்பிய ஞானக்குயில், எழுத தெரியாதவனுக்கும் தமிழ் விழுது பரப்பிய ஞானக்குயில், தூரிகையில் மனம் தொலைந்து தூங்காமல் தவித்த ஓவியக்காரன், பாட்டினிலே மனம் பதித்து பைந்தமிழை தூக்கி பிடித்த காவியக்காரன், காக்கி சட்டை போட சொன்னார் காவல்கார அப்பா, தமிழ் காக்கும் சட்டை போட்டுக்கொண்டு காத்ததென்ன தப்பா, தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என நீ பாட்டிலடித்து சொன்ன பின்தான் எங்கள் பாட்டன் பூட்டன் பெருமையெல்லாம் பார்வையில் பட்டது, இனத்தின் அருமை எங்கள் இதயத்தை சுட்டது, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுதென அறப்போரை நீ அழகு தமிழில் காட்டியது, எங்கள் புத்திக்குள் புகுந்து கொண்டு விடுதலை தீயை மூட்டியது, உன் மலைக்கல்லன் நாவலை நடித்து படமாக்கிய பின்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆரை கலைக்கல்லன் என கைத்தட்டி ஏற்றுக்கொண்டது கலைத்துறை, நீ தூரிகைக்கோள் பிடித்தால் தூக்கம் கலைக்கும் அழகினம், எழுதுகோள் எடுத்தால் எழுந்து நிற்கும் தமிழினம், ஒளிபெருக்கி பிடித்தால் ஒளிந்து கொள்ளும் எதிரினம், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞனானாய், உன் பாதம் தேடி ஓடி வந்தது பத்மபூஷன் விருது தானாய், உன் வரலாற்றை தமிழ்குடி பிள்ளைகள் வாய்விட்டு படிக்கட்டும், ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தமிழ்கொடி பறக்கட்டும் என நாமக்கல் கவிஞரை நெஞ்சிலே நிறுத்தி இன்றைக்கு நம்மிடையே அறிமுகமாக இருக்கிற இளம் கவிஞர் கௌசி கந்தசாமி அவர்களின் இயல்பும் முரணும் நூல் வெளியீட்டு விழா சிறந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அவருடைய தந்தையாரும் குடும்பத்தினரும் வருகை தந்திருக்கிற பெரியவர்களை மரியாதை செலுத்த விரும்புகிற காரணத்தால் தற்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌசி அவர்களுடைய தந்தையார் கந்தசாமி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நாமக்கல் மண்ணிற்கு வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிற இன்றைய விழா தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முனைவர் சாமி செல்வ விநாயகம் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது ஆடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அவருக்கு எங்களின் அன்பான நினைவு பரிசு இதோ என வழங்க வருகிறார் கவிஞர் கௌசி கந்தசாமி அவர்கள்.
நன்றி ஐயா. புலவர் சுப்பண்ணன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது கந்தசாமி ஐயா அவர்கள் ஆடை அணிவித்து மரியாதை செய்கின்றார். கொடுத்துட்டு வந்துடுங்க. பாவேந்தர் இலக்கிய பேரவையினுடைய செயலர் புலவர் கந்தசாமி ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்கிற நேரம். தொடர்ந்து சாஸ்திரா பல்கலையிலிருந்து இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு முனைவர் தேவேந்திரன் ஐயா, இந்த இனிய தருணத்தை ஆவணப்படுத்த அழகாய் படம் எடுத்து வைப்போமே. சேலம் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்கிற தருணம். மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நாமக்கல் மகிழ்ச்சி மன்றத்தை நிறுவி மக்களின் மனங்களில் மகிழ்ச்சி அலைகளை வீசிக்கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய நண்பர் திரு என் ராஜேந்திரன் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திரு சீமான் கனி ஐயா அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நாமக்கல் நவோதயா அகாடமி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு அறிவரசு ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. சிவகிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு அக்ரி சேகர் அவர்களுக்கு முதல் நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிற திரு வேலவன் அவர்களுக்கு இன்றைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் முதல் நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிற மதிப்பிற்குரிய திரு வேலவன் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திருமதி அமுதா பெரியண்ணன் அவர்களுக்கு தற்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி பங்கேற்பேன், என் பங்களிப்பும் உண்டு என நாமக்கல் மண்ணுக்கு வருகை தந்திருக்கிற அவரை கௌரவித்து கந்தசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சிறப்பானதொரு வரவேற்புரை நல்கிய செல்வி சௌமியா அறிவழகன் அவர்களுக்கு தற்பொழுது ஆடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. கூலிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு ஆறுமுகம் ஆசிரியர் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மங்கள விளக்கினை ஏற்றி தொடங்கி வைப்பது தமிழ் மண்ணின் மரபுதான். நாங்கள் விழாவை தொடங்கிவிட்டோம் என்று கருதிவிட வேண்டாம்.
இப்பொழுதிலிருந்து இனிய சிலப்பதிகாரம் கூட மங்கள வாழ்த்திலிருந்து தொடங்கியது. மங்களம் என்ப மனைமாட்சி என்று வள்ளுவன் கூட சொன்னான். மங்கள விளக்கேற்றுதல் எந்த ஒரு நல்ல நிகழ்விற்கும் இனிய தொடக்கமாக அமையும். தற்பொழுது விளக்கேற்றும் வைபவத்தை இங்கே நிகழ்த்த இருக்கின்றார்கள், அழைக்கின்றோம். என்னுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக நம்மிடம் சிறந்ததொரு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பாரதி மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் நண்பர் முனைவர் கோபால நாராயணமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. குறிப்பிட்டு விடலாம். அந்த மாலை பொழுதிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இரவு கனிந்து நிலவு வரும் வேளையிலே இந்த இனிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிற காரணத்தால் ஒளியின் அடையாளமாக மங்கள தீபம் ஏற்றும் நிகழ்வு தற்பொழுது நடைபெறுகிறது. ஒரு கவிஞருடைய முதல் கவிதை நூல் வெளியிடுதல் என்பது அந்த இனிய தருணம். இது அவர் வாழ்வில் மறக்க முடியாத இனிய தருணம். பலத்த கரவொலி எழுப்பி இந்த தருணத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தொடர்ந்து நூலினை பெற்றுக்கொள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் தேவேந்திரன் ஐயா அவர்களை வேண்டுகிறோம். தொடர்ந்து திருமதி அமுதா பெரியண்ணன் அவர்களை நூலினை பெற்றுக்கொள்ள வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அறிவிலே பழுத்த பழமாய் நம் முன்னே வீற்றிருக்கிற முனைவர், 3 மொழிகளை கற்ற பண்டிதர் இந்த நூலை வெளியிடுகிற நல்லதொரு தருணம் இது. முனைவர் தேவேந்திரன் ஐயா அவர்களை தொடர்ந்து அமுதா பெரியண்ணன் அவர்கள் தற்பொழுது நூலினை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நொடி முதல் ஒரு இளம் கவிஞர் தமிழ் மண்ணுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறார் என்றே கருதலாம். இவருடைய எழுத்தின் வீச்சு இனி வரும் காலங்களில் தொடரும் என்று நாம் வாழ்த்துகிறோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார்கள். அதே போல கவிஞர் கௌசி அவர்களின் அரிய சாதனையை மெய்செலுத்து வரவேற்கிற தம் பெற்றோருடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிறார். எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று நூலை வெளியிட்ட, நூலை பெற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எங்களின் அன்பான நன்றிகள். தலைமையுரை ஆற்றுவதற்காக முனைவர் ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம். அன்பிற்குரிய நாமக்கல் பெருமக்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே, கௌசி எழுதி அந்த கவிதை நூலை கற்றவர்களுடைய அரங்கத்திலே வெளியிடக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிடைத்தது. எல்லோருமே மிகவும் வியப்போடும் ஆர்வத்தோடும் அளவு கடந்த அன்போடும் இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். கௌசியை வாழ்த்துவதற்கு அவருடைய ஆர்வலர்கள் பலர், கற்ற பெருமக்கள் பலர் இங்கு குழுமியிருக்கிறார்கள். நான் இருந்தாலும் இந்த கவிதை பிறந்த கதை என்பதை நான் சொல்ல வேண்டும். துறையில் பல்லாண்டு காலம் பணியாற்றிய பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில்